எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு இன்றைக்கி அர்ஜித தேவா டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அர்ஜித சேவாங்கிறது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, அர்ஜித பிரம்மோற்சவம் இந்த மாதிரி டிக்கெட்ஸு. ஸோ இது எப்படி ஈஸியாக கன்ஃபார்மாக புக் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். டிடிடி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 9:58 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்பவுமே 10 o'clock தான் ஓப்பன் ஆகும், ஒவ்வொரு மாதம் 22ஆம் அந்த மாதிரி. ஸோ 9:58 ஓப்பன் ஆகி இந்த மாதிரி சேவாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணி சேவாஸுங்கிறத கிளிக் பண்ணி அர்ஜித சேவா இதை மாற்றி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா கரெக்டாக 10 o'clock வந்து ஷார்ப்பாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் டைம் கம்மியாகும், கொஞ்சம் குயிக்காக உள்ளே போகும். அர்ஜித சேவா சேவாஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வர அர்ஜித சேவா இதை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், எக்ஸாக்டாக 10 o'clock ஓப்பன் ஆகிருக்குது. எனக்கு 4 minutes மேலே வந்து வெயிட்டிங் விர்ச்சுவல் டைம் வந்திருக்கு. ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி வரும், 10 secondsக்குள்ள இந்த மாதிரி வரும். ஸோ உள்ளே போய் பாருங்கள், எல்லாமே க்ரீன், டார்க் க்ரீனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடச்சிரும், ஈஸியாக போடலாம். அர்ஜித பிரம்மோற்சவம், கல்யாண உற்சவம் இதெல்லாம் வந்து 2 பேர். கல்யாண உற்சவம் பார்த்திங்கன்னா மினிமம் 2 பேர்த்துக்கு போடணும், கப்புள்ஸ் மட்டும்தான் போக முடியும். அர்ஜித பிரம்மோற்சவம், சாஸ்திர அலங்கார தீபா, ஊஞ்சல் சேவா இதெல்லாம் வந்து நீங்கள் சிங்கிள் டிக்கெட் கூட போட்டுக்கலாம். நீங்கள் சிங்கிளாக போகிறோம், இல்லை பேச்சுலராக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம், எப்படி போகிறீங்கனாலும் மற்றதை ட்ரை பண்ணுங்கள். கப்புள்ஸாக போகிறீங்க மட்டும் கல்யாண உற்சவம் டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 1000 ரூபா, 2 பேர், ஒரு தோத்தியும் லேடிஸ் ட்ரெஸ்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஊஞ்சல் சேவா மற்றதெல்லாம் புக் பண்ணிங்கன்னா ஒரு லட்டு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா லட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பட் பண்ணாதீங்க, டேரெக்டாக அங்கே போய் வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. நானே பதட்டத்தில் தப்பாக கொடுக்குறேன். கண்ட்ரி கொடுத்துங்க. முதல்லே உங்கள் ஆதார் கார்டு நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். முதல்லே ஆதார் கார்டு நம்பர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நேம் கொடுத்துக்குங்க, ஏஜ் கொடுத்துக்குங்க, ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கரெக்டாக கொடுத்துங்க. ஐடி கார்டு, ஆதார் கார்டு மட்டும்தான், பாஸ்போர்ட் என்ஆர்ஐ மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இதில் கூட நீங்கள் ஏதாவது பிளேகிராம் டீட்டெயில் தப்பாக கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நேமு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆதார் நம்பருங்க 2 தடவை செக் பண்ணிட்டு கரெக்டாக கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பேஜில் வந்து ஜிபே கொடுங்க, கார்டு கொடுக்காதீங்க. கார்டு கொடுத்திங்கன்னா கார்டு நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து வரங்களுக்கு லேட் ஆகும். ஜிபே கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். இது சும்மா உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக மட்டும்தான் புக் பண்ணுறேன். நான் இந்த தடவை புக் பண்ணல. நான் அடுத்த மாதம் புரட்டாசி மாதத்துக்கு போகிறக்க பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ புக் பண்ணால் 180 days தான் டைமு, நெக்ஸ்ட்டு புக் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள்.